ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தேவனே தாமே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் கொண்டு நல்ல சரிய சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பை அனைவருக்கும் கிருபையாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மீண்டும் அவருடைய ஆயுசு நாட்களிலே ஒரு புதிய பரிசுத்தமான ஞாயிற்று கிழமைக்குள் பிரவேசிக்கவும் உடைய ஆலய ஆராதனை கலந்து கொள்ளவும் நீர் எனக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காணொளி ஆலய ஆராதனை கர்த்ததாமே பார்க்கிற திருச்ச மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நீரை கிருபை பாவட்டும். இந்த ஆலய ஆராதனை முழுமையாக நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கோணமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையில் 11வது பாமாலையில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலையில் 11 முதல் 3 கவிகள். Para
பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமம் எல்லாம் நீக்கிறடும். என் மீன்களை நான் நடந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கேட்கும் பலிகள் நொறுமுண்டாவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்திலே புறக்கணியே. உங்கள் வஸ்துகளை அல்ல, உங்கள் இருதயங்களை கிடைத்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமான ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கொள்ளாய் இருப்போம். சத்திய நமக்குள் இராது. நம்முடைய பாவனை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலோடு அறிக்கிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தியானமாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுமன்றி அடுத்திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகியால் நீங்க இருக்கிற இடத்திலே யாவரும் சுத்தரித்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் ஆண்டோட திரு சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் ஜெபத்தில் இருப்போம். பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறார். மனம் திரும்புகிறவரே பாவி நிமித்தம் இறைவனத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்ளவும் இந்த தருணத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் வழியில் விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தக்காதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அடுத்த வாக்குத்தத்தபடியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளை இருந்தோம். தப்புதல் அறிக்கையின் மேல் பொறுமையாகும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்தி செயல்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து புத்துடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திடும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அழி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் சேர்ந்து அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இன்னும் உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர் நடக்கவும் அவர் உனக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ளப்படுவோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டாலே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்தலையும் தந்திடுவாராக. ஆமென். ஜெபம் பண்ண திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உடைய ஜனமாக எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரியான விஷயங்களுக்குரிய சுருக்க ஜெபம்.
சர்வவல்லமை தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலங்க செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜா காலத்தில் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு இரக்கத்தை நினைவுகூர்ந்து மற்றவர்கள் ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷயவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளை மேல் மனதுருகி அப்பொழுது தேவி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்காரத்தவனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது கதை இயேசுவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷய வியாதியை எங்களை விட்டு நீக்கல்ல இந்த பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் பரம பிதாவே. ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 9 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 to 9 வசனங்கள் வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூப்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாவரும் இருந்தவாறு பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வண்ண பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன் நாத இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மலையில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்துக்குளத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறைந்து மறுத்து அடக்கமானப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தடினார். ஆமணத்திற்கேயே சர்வண்ண பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீட்டிருக்கிறார். அவருடைய தொழிலோடு மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் பக்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிந்தும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் யாவும் இருந்தவரை கடவுளை துதிக்கணுமா, கடவுளுடைய செய்திக்கிழமை ஆயத்தப்படுத்தணுமாக கிறிஸ்து சபை பாமாலியில் 224வது பாடலில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலியும் 224 முதல் 3 கவிகள் இந்த பாடலில் பாடுவோம். நம்மை கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். Gloria
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் மீண்டுமாக நம்முடைய திரு சமூகத்திலே திருச்செம்பக்களாக ஒன்றாக இணைந்து உடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதிலையும் தேவனை தாமே நீர் திறந்திருடும். பேசுகிற அடியனை மறைத்திருடும். எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்திருடும். எங்கள் அனைவரையும் ஒரு தூய ஆவியானவரால் நிறைவேறடும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை அர்ப்பணமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து குறிப்பாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தென்னிந்திய திருச்சி ஒழுங்குபடி நாளைய நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கும்படியாக திருமறை பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு மாற்று திறனுடையோர் வாழ்வின் புனிதம். மாற்று திறனுடையோர் வாழ்வின் புனிதம். பர்சன் வித் டிசபிலிட்டி என்று சொல்கிறோம். மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் சற்று எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். கடவுள் இந்த உலக மக்களை வாழ்விலே முதலாவது தம்முடைய சாயலாக படைத்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதிலும் ஆணும் பெண்ணமாக படைத்தார். மாற்றுத்திறன் படைத்தவரும் மனிதர்கள் தான். உடல் ஊனமுற்றவர் என்று சொன்னால் சற்று எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இன்று நாளே அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எப்பொழுதும் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோமோ அப்பொழுதுதான் உடல் ஊனமுற்ற இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது அதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடலை இந்த மாற்றுத்திறனாளிகளும் மனிதனுடைய பிள்ளைகள் தான், மாநில மக்கள் தான். அதை முதலாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து வரவில்லை, அவருடைய மனிதன் வாழ்க்கையிலே வந்து பிறந்தவர்கள் தான் என்பதை முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த மாற்றுத்திறனாளிகளை அவர் வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூறும்போது அவர்கள் விசுவாசத்தினால் சோதிக்கப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்பதை திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் உலகம் எப்படி சொல்கிறதாம்? கடல் கொடுத்த தண்டனை, சாபம், மூதாதையை பாவ செயல், எனவே தான் இவர்கள் இப்படி பிறந்தார்கள் என்று உலகம் இப்படியாக மாற்றுத்திறனாளிகளை குறித்து சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று அந்த வழக்கானது சற்று மறைந்து போய்கொண்டிருக்கிறது. இது இந்த நாளிலே இந்த மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே வாழ்கிற கிறிஸ்துவுக்கு ஒரு சவால் இருந்த வாழ்வாக இருக்கிறது. இன்றைய இறையல் வல்லுநர்கள், திருமறையின் இறையல் வல்லுநர்கள் அவர்கள் கூறும்போது டிசேபிள் அல்ல என்று சொல்கிறார்கள், பட் ஆஸ் டிஃபரண்ட்லி ஏபிள் என்று அவர் கூறுகிறார்கள். இல்லை என்றால் இப்படியே மாற்றிக் கூறுகிறார்கள், அதர்வைஸ் ஏபிள் என்று கூறுகிறார்கள். நம்மை கட்டிலும் ஒரு சிறந்த தனித்தன்மையுடையவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பதை முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண் தெரியவில்லையா? அவர்கள் காது அதிகமாக கேட்கும், நுகர்கிற சுபாவம் அதிகமாக இருக்கும். காது கேட்கவில்லையா? அவர்களுக்கு நுகர்கிற சுவாபமும் உடைய கண்ணும் குறுக்காக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு யாரும் நண்பராக இருந்தால் நீங்கள் அவங்களோட பழகியிருந்தால் அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும். பர்சன் வித் எபிலிட்டி என்று கூறுவது நல்லது. பர்சன்ஸ் வித் எபிலிட்டி, அவர்களுக்கு திறந்த தனித்தன்மை இருக்கிறது என்பதைதான் இந்த நாளிலே கூற வேண்டும். உலகத்தில் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார்கள்? உலகத்தில் ஒரு நாளுக்கு 10 பேர் பிறந்தால் அதில் ஒரு மாற்றுத்திறனாளி பிறக்கிறான் என்று கூறுகிறார்கள். 2001ஆம் ஆண்டு இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகள் யார் என்று பட்டியலிட்டு கூறும்போது பேச முடியாத ஒரு ஊமையர், பார்வை இழந்தோர் குருடர், கேட்கும் திறன் இழந்தோர் செவிடர், மனதளவிலே பாதிக்கப்பட்ட மென்டலை விட்டார், இப்படியாக ஒவ்வொரு தன்மையை கொடுத்து பட்டியலிட்டு அநேக பட்டியலிலே இந்த மாற்றுத்திறனாளிகளை வகையளித்துக் கொள்வதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் நடுப்பகுதி படித்து பார்த்தா, இஸ்ரேல் நாட்டில் முற்காலத்தில் பார்வை இழந்தோர், கால் நடக்க முடியாதோர் ஆலயத்து செல்ல உரிமை கிடையாது என்பதை சட்டமாக பயன்படுத்தியே பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையே கடவுள் மாற்றுத்திறனாளை படைத்தாராகிய அந்த கடவுள் என்ன சொல்கிறாராம்? அவங்களும் இறை பணியை செய்ய முடியும்.
அவர்களும் கடவுளின் திட்டமாக பிறந்தவர்கள் என்று கூறுகிறார். அதற்கு நம்மை அடையாளப்படுத்துகின்றாரோ லேவியார் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே, காது கேளாதவரை சபிக்காதே, பார்வையற்றவருக்கு இடரல் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சு நட, நான் ஆண்டவர் என்று ஆண்டவர் சொல்கிறாராம். கடவுளுக்கு அஞ்சு நடந்தால் பார்வையிடத்திற்கு இடரல் செய்ய முடியாது. உடைய காது கேளாதவருக்கு நாம் சபிக்க முடியாது. சில சமயம் காது கேளாத நம்ம வீட்டில் இருக்காங்க, வயது முதிர்ந்தவர், எப்போ பார்த்தாலும் இந்த அப்பா அம்மா வயசான பாட்டி தாத்தா சொன்னால் புரிய மாட்டேது, காது கேட்க மாட்டேது என்று சொல்லி சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை சபிக்கிறோம். அது செய்யக்கூடாது திருமறை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 14 வசனம் அப்படிதான் இருக்கிறது. வாசிக்க கட்டிய திருமறை பாதையிலே பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வாசிக்க கேட்டோம். 3 தலைப்புகளாக உங்களோடு நான் இந்த வசனத்தை தியானிக்க விரும்புகிறேன். டிசேபிள் என்று சொல்வதற்கு பர்சன்ஸ் வித் எபிலிட்டி என்று சொல்றாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சொல்லும்போது அவர்களுக்கு இல்லாத தன்மை ஆண்டவர் புதிதாக இருக்கிறார். அதைதான் இந்த நிகழ்வுகளை படிக்கிறோம். முதலாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை படித்து பார்க்கும்போது குணமாக்கும் குளம், குணமாக்கும் குளம். இரண்டாவதாக குணமாக்கும் இயேசு. மூன்றாவது குணமாக்கினருக்கு அறிவுரை. குணமாக்கும் குளம் என்று சொல்லும்போது அந்த குளத்தின் பெயரை யோவான் கூறுகிறார், பெதஸ்தா. அது இருக்கிற இடம் எருசலேம் ஆற்று வாசல் அருகே இருக்கிறது. இருக்கிற தன்மை 5 மண்டபங்கள் உண்டாம். இருப்பவர் யார்? குருடர்கள், சப்பானிகள், சூமின் உறுப்புடையவர்கள், வியாதிக்காரர்கள். அங்கிருக்க சூழ்நிலை தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்திருக்கிற சூழ்நிலை. அந்த குளத்துக்கு யார் செயல்படுவார்? தேவதூதன் அந்த குளத்துக்கு இறங்கி தண்ணீரை கலக்குவான் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படின்னா குணமாக்கும் குளம் என்று சொல்லும்போது அது சற்று மாற்றி குணமாக்கும் வல்லமை என்று நாம் தியானித்தால் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் தெரிந்தவரும் குணமாக இருக்கோம் என்றால் அதுக்கு என்ன ஒரு காரணம்? நீங்கள் ஜெபித்த பிறகு கர்த்தருடைய ஜெபத்தை சொன்னால் அதற்கு தான் அந்த காரணம். என்ன காரணம்? நான் சுகமாக இருப்பதற்கு காரணம். வாசிக்கலாம். அவருடைய வாசித்து பார்க்கும்பொழுது மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13 வசனத்திலே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினர் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே ஆமென். வல்லமையும் மகிமையும். இந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும் போதெல்லாம் அந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்க எதுக்கு எப்படி கொடுக்கிறார்? நான் குணமாக்கி கொண்டே இருக்கிறேன் என் மகனே மகளே, எனக்கு தேவையான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கார். எப்படி? அவருடைய வல்லமையின் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் இயேசு கற்பித்த ஜெபத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். கடவுளுடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும். கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு குணமாக்க தன்மையை கொடுக்கும். இன்னும் சொல்லணும், குணமாக்கும் தன்மை வஸ்திரத்தின் மூலமாக வல்லமை புறப்பட்டு திருமறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30 வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை வருகிறது. இயேசு தரித்த வஸ்திரத்திலிருந்தும் வல்லமை வருகிறது. கிறிஸ்துவ குணமாக்கும் வல்லமை. இன்னைக்கு இயேசு வஸ்திரத்தை தொடும் அளவுக்கு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிறோமா? அடிக்கடி அவர் வஸ்திரத்தை தொட்டு அடிக்கடி அவர் வஸ்திரத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதா? விசுவாசத்தின் வல்லமை. மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம், இயேசு அவரை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உன் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 2 குருடர்கள் இயேசுவிடத்திலே பார்வையிட வருகிறார்கள். ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசி கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்ல உடனே இயேசு என்ன பண்ணினாராம்? அவருடைய கண்ணை அவர் தொட்டு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக என்ன ஆகிறது? பார்வை அடைய கடவுது. கிறிஸ்துவ குணமாக்கும் வல்லமை என்று சொல்லும்போது கடவுளுடைய வார்த்தை மூலமாக நமக்கு வல்லமை கிடைக்கும். கட்டுப்படுத்தி ஜெபத்தின் மூலமாக வல்லமை பெறுகிறோம். குணமாக்கும் வல்லமை சொல்லும்போது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமையை பெற்று கொண்டிருக்கிறோம். குணமாக்கும் வல்லமை சொல்லும்போது அவருடைய அவர் கொடுத்த விசுவாசத்தின் மூலமாக நாம் வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். யார் விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஆகக்கூடிய ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தொடர்ந்து மார்க்கில் எழுது மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வருகிறான்.
160 விசுவாசத்தின் மூலமாக அந்த வேலைக்காரர் சுகமாகிறார். வேலைக்காரர் விசுவாசம் இல்லை, வேலைக்காரன் எஜமானாகி 160 விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த வேலைக்காரன் சொத்தமடைவதை பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு விசுவாசத்தின் வல்லமை எங்கேயோ வீட்டில் இருக்கிறார், இயேசுவிற்கு வந்து முறையடிக்கிறார், ஜெபிக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படின்னு இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை யாராலும் விவரிக்க முடியாது. கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக வல்லமை கொடுக்கிறார், வஸ்திரத்தின் மூலமாக வல்லமை கொடுக்கிறார், வார்த்தையின் மூலமாக வல்லமையை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக குணமாக்கும் இயேசு. முதலாவதாக குணமாக்கும் குணம். அந்த பெதஸ்தா குளத்துல இறங்கினா சுகமடைய முடியும். ஆனா அந்த இடத்துல அநேகம் காத்து கொண்டிருக்காரு. இந்த இடத்துல நிகழ்வுகளை படுத்தும் இயேசு குணமாக்குவதாக செயல்படுகிறார். குணமாக்கும் இயேசு. வேற சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவராக இயேசு. நீங்க ஒரு சில மருத்துவர் என்று சொல்லி சில கட்சி தலைவர் சொல்கிறாரு. ஆனா இயேசு தான் பெரிய மருத்துவர். குணமாக்கும் இயேசு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து வந்தது கேள்வியான குணம். ஆண்டவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாராம்? அவனை பார்த்து எத்தனை வருஷம் படுத்திருக்கான்? கிட்டத்தட்ட 38 வருஷமா. அவரோட 10 வயசா இருந்தா 10 வயசு போய் அவனுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 58. அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லுங்க. 38 + 10 48. 20 வயசுல வியாதி வந்திருந்தா அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 58. இப்படி கணக்கு போட்டு பாருங்க. சின்ன வயசுல வியாதி வரக்கூடாது. உள்ள 40 வயசு 50 வயசுல வயசுல அவனுக்கு வியாதி வந்திருந்தா இப்ப எத்தனை வருஷம் அவனுக்கு கேட்கணும்? 88 வயசான தாத்தா தான் படுத்திருப்பாருங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டு வயசான தாத்தாவை எப்படி மதிக்கிறோம்? இன்னைக்கு 38 வருஷமாக படுத்து படிக்கிற அவனை பார்த்து ஏசு கேட்கிறார், கேள்வியால் குணமாக்கிறார், சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்? இன்னைக்கு அதே வாழ்க்கை நீங்கள் நானும் அனுபவிக்க வேண்டாம். ஒருவேளை வாழ்க்கை இருந்தால் என்ன சொல்லி என்ன காரணம் தெரியல, படுத்து படிக்கவே நிம்மதியாக சாப்பாடு சோறு எல்லாம் கிடைக்குது. ஒரு இந்த காலம் சொன்னால் செல்போன் கொடுத்து சார்ஜ் போட்டு பார்த்துட்டே இருக்குது. இன்னைக்கு அப்படிதான் கொரோனா நோக்கி வெளியே போகாமல் ஒரு 5 மாதம் அப்படியே படுத்து படிக்கையாக உட்கார வச்சிருச்சு. நாமும் 38 வருஷம் கூட இருக்கோம். 5 மாதம் மாற்றி கணக்கு போட்டு பாருங்க. இன்னும் வேகமாக போக முடியல, வெளியே போக முடியல, பயம் அச்சம். இந்த 38 வருஷமா இருக்கிற ஆண்டவர் கேட்க சொத்தமாரையே விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் விருப்பம் இல்லாமல் அவனுக்கு சொல் கொடுப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. இன்னும் சொன்னா யோவான் 5:6 பார்ப்பது தேடி வந்த இயேசு அவனை கண்டு அங்கிட்ட அவ்வளவு பேருக்கு அவனை தான் பார்க்கிறார். ஏன் நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், 38 வருஷமா படுத்த படிக்கிறாருந்தா அவனுடைய பெட்டு எப்படி இருக்கும், அவனோட வஸ்திரம் எப்படி இருக்கும், என்னதான் தூய்மைப்படுத்திருந்தாலும் எப்படி இருக்கும் பாருங்க. யோசிப்பாங்க, ஒரு மாதிரி மூப்பு சொல்லிக்கிறீங்க, ஸ்மெல் அடிக்கிறவங்க. எனவே அந்த ஸ்மெல் அவருக்கு தெரிஞ்சுமா தெரியல. அந்த நேரம் அவனை தேடி போயிருக்கிறார். அவனை கண்டு ஏசு அவனை தேடி வருகிறார். கேள்வி கேட்கிறார். அவன் கேள்வி என்ன கேட்கிறார்? அவன் கேட்டார், நீ சொத்தமடைய வேணும், சொத்தமடைய விரும்புகிறா என்று கேட்டார். மற்றவன்ட்டு கேட்கல, அவன்கிட்டே கேட்கிறார். நம்மகிட்ட தேவைன்னா நம்மகிட்ட தான் அவன் கேட்பார். நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும். அவன் நோக்கத்தை அறிகிறார் இயேசு. என்ன அறிகிறாராம்? அவனை கேள்வி கேட்டவன பதில் சொல்கிறான். ஆண்டவரே, தண்ணீர் கடக்கும் போது என்னை யாரும் குளத்திற்கு விடுவதற்கு யாரும் இல்லை. நான் போறது மற்றவர்களாம் போயிடுறாங்க. ஏன்னா அந்த குளத்திலே என்ன பெதஸ்தா குளத்திலே அநேக மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்கள் எல்லாம் சப்பானகர், குருடகர், ஊனகர், வியாதிக்காரர்கள் அவங்களாம் ஓடி போயிடுறாங்க. எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இன்றைய சூழ்நிலை அதுதான். வீடு அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலை அதுதான். அதே சூழ்நிலை அங்கே இருக்குது. எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை, உதவி செய்ய முடியாது, உதவி செய்யக்கூடாது. அந்த நிலைமையில இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் அவனோட நோக்கம் தெரிகிறார். அவன் சொல்றான், எனக்கு குளத்தை கலக்கும்போது யாராவது போய் குட்டா போதும், நான் சுகமாயிருவேன். அவனுக்கு பதில் கேட்கிற ஆண்டவர் யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது இப்படியாக அந்த வசனம் புரியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குடைத்து கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அந்த பதில் கேட்கிறார். பதில் பொறுமையாக கேட்க என்ன சுச்சுவேஷன் அவன் இருக்கான். அவர் ரொம்ப டெய்லி முயற்சி பண்ணிட்டே இருக்கான். போத வந்துட்டாங்க, குடம் கலந்துட்டு அப்படின்னாலும் ஓடுறாங்க. ஐயோ, என்ன கிடைக்காது, யாரும் போக முடியாது. இந்த பதிலை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவன் எப்படி நோக்கம் டெய்லி 32 வருஷமா ஏதோ நோக்கத்து இருந்தான். எப்படியாவது சுகம் கிடைக்கணும், எப்படியாவது குளத்தில் இறங்க வேணும், எப்படியாவது நான் எழுந்து வீட்டுக்கு போகணும். அதே நோக்கத்தோடு தான் காணப்படுகிறான்.
அந்த நோக்கத்தை அறிந்து தான் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். அவனுக்கு கேள்வி கேட்க அவன் சொல்ல பதிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கட்டிருக்கிறார். யோவான் 5:8 உன்னை தூக்கி போறதுக்கு யாரும் தேவையில்லை. உன்னை தூக்கி போறதுக்கு யார் தேவை? நீயே தேவை, நீயே போ அப்படின்றார். 8 அழகப்படுது. ஏசு உனக்கு எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அட்டா இவ்வளவு அது தெரியாம போச்சு. 38 வருஷம் நம்ம கூடயே இருக்கிற ஒரு சொத்து நமக்கு தெரியாம அப்படி இருக்கும். இன்னைக்கு அதே போலதான் சுகம் என்ற சொத்தை அறியாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ற வல்லமையுள்ள சொத்தை நாம் அறியாமல் நமக்குள்ள அருகில வைத்துக் கொண்டு அவரிடத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவினால் குணமாக்கும் இயேசு. மத்திய சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் 6:56 சந்தை வழியிலே வியாதிக்கரை வைத்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையும் அவர் கொடுமுடி உத்தரவாக வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு மட்டும் சுகம் கொடுக்கவில்லை, இயேசு சீஷர்களும் சுகம் கொடுப்பதற்கு வல்லமை இயேசு சீஷர்கள் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 6:19 அவரிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு எல்லாரும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். நீங்க இயேசுவை தொடுவதற்கு அவர்களுக்கு வகை தேடுகிறோமா? ஜனங்கள் எல்லாம் வகை தேடினார்கள். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 8:46 அதுக்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். யார் அந்த ஒருவர்? நீங்களா? நானா? நான் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் தான் தொட்டேன், எனக்கு வல்லமை தேவை ஆண்டவரே, என்னை நீ குணமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை, கொடிய கொள்ளை நோயிலிருந்து விடுதலை எனக்கு தேவை. எனவே குணமாக்கும் இயேசு நம்மை பார்த்து கேட்கிற, யார் என்னை தொட்டது? நாம் சொல்ல, நான் தான் என்னை தொட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5:15 பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களின் சிலையிலே படுபடிக்கு அவர்கள் வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவே போகும் அவர் நிழல் அந்த வியாதிக்காரன் பட்டாவே சொல்லுவோம். அப்படின்னா எப்படிப்பட்ட வல்லமை பார்க்க பேதுருக்கு. இந்த இதை கட்டி மேலானவர் தான் இயேசு கிறிஸ்து வாழ்வார். இயேசுக்கு வல்லமை பெற்ற பேதுருக்கே இந்த வல்லமை என்றால் இயேசுக்கு மகா வல்லமை இருக்கிறது. நீங்க கிறிஸ்துவ நம்மளே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நிழல் இந்த உலகத்தின் மேல் பட வேண்டும், இந்த கொடிய கொள்ளையிலிருந்து பட வேண்டும், குணமாக்கும் இயேசு நீர் என்று நாம் விசுவாசிக்கிறோம், தொடுகிறோம். உங்களுடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, எங்களுடைய விசுவாசத்தின் வல்லமை, நாங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு கொடுக்க பதில் கேட்டு எங்களுக்கு கொடுக்கிற சுகத்துக்காக நன்றியை செலுத்துகிறோம் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது குணமாக்கும் குளம், இரண்டாவது குணமாக்கும் இயேசு, மூன்றாவதாக குணம் பெற்றெடுக்க அறிவுரை. அது யோவான் சுவிசேஷம் 5:14 அதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தை கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே, அவனுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். தொடர்ந்து மத்திய சுவிசேஷம் 10:27 பரலோகத்தை சமீபத்திற்கு என்று பிரசங்கிங்கள், நமக்கு அறிவுரை கூறுகிறார். இன்னைக்கு நடைபெறும் நிகழ்வெல்லாம் எதற்கு அறிவுரையா? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, தேவ ராஜ்யம் வெகு அருகில் இருக்கிறது. 26 படித்து பார்க்கும்போது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதலே கேட்கதை நீங்கள் வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள். நீ என்ன கேட்கிறீர்களோ அது வீடுகளிலே சொல்லி ஜெபியுங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவர்களே நமக்கு ஆண்டவர் அறிவுரை கொடுக்கிறார். வசனத்தின் மூலமாக, பிரசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக இருளிலே சொன்னதை வெளிச்சத்திலே சொல்ல வேண்டும், காதலே கேட்டதை நம்முடைய வீடுகளின் மேல் பிரசங்கம் பண்ண வேண்டுமா? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இடத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அவர் கொடுக்கிற அறிவுரையை கேட்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 16:15 பின்பு அவர் அவர்களுக்கு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்கார், பொறுப்பை கொடுத்திருக்கார், நமக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கார். நீங்களுமே பிரசங்கம் பண்ணுங்க. யாரை பற்றி பிரசங்கம் பண்ணணும்? இயேசு பற்றி பிரசங்கம். ஏன் பண்ண வேண்டும்? அவர் வலை கொண்டவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் தான் அந்த உலகத்தின் கொடியை குறைந்து விடுதலை தர முடியும் என்று பிரசங்கிக்க நமக்கு ஒரு பெரிய அறிவுரை கொடுத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 9:2 தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளர்களை சுத்தமாகவும் அவர்களை அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவரின் விசுவாசியாக நீங்க நானும் நம்மையும் அவர் அனுப்புகிறார். எதற்கு அனுப்பினார்? தேவ ராஜ்யத்தை குறித்து சமீபமா இருக்கின்ற பிரசங்கம் பண்ண வேண்டுமா? இரண்டாவது, பிணியாளரை சுத்தமாக்க அவர் நமக்கு ஒரு பெரிய வல்லமையை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே டிசேபிளாக காணப்படுகிறோமா? இல்லை ஏபிளா இருக்கிறோம், எனக்கு ஏபிள், எனக்கு எல்லாம் முடியும்னு சொல்லிடுமா?
என்னால் ஒன்றும் முடியவில்லை, நீ நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது முதல் பகுதி படித்து பார்க்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அறிவுரை கொடுக்கிறாராம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது அதில் 1 முதல் 16 வசனங்களை அநேக அறிவுரை கொடுக்கிறார். போதித்துக் கொண்டிரு 16 வசனம் 1 தீமோத்தேயு 4:11 போதித்துக் கொண்டு 12 வசனம் மாதிரியாயிரு, 13 வசனம் ஜாக்கிரதையாயிரு, 14 வசனம் அசதியாயிராதே, 15 வசனம் நிலைத்தது, 16 வசனம் எச்சரிக்கையாரு. தேவனுடைய அறிவுரை நமக்கு கொடுக்கிறாராம். அந்த 38 வருஷமாக கொடுத்த வியாதியத்திற்கு ஆண்டு அறிவு நீ பாவம் செய்யாதே என்று அறிவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டு நமக்கு கொடுக்க போதித்துக் கொண்டது, மாதிரியாரு, ஜாக்கிரதையாரு, அசதியாராதே, நிலைத்தது, எச்சரிக்கையாரு. நிலைத்தொன்னால் விசுவாசம் நிலைத்தது. வசனத்தை போதிப்பது அசதியாக இருக்கக்கூடாதாம். வசனத்தை ஜாக்கிரதையாக போதிக்க வேண்டுமா? வசனத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை பாதுகாப்பாக வாழ வேண்டுமா? ஆண்டு வசனத்தை எப்பொழுதும் போதிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டுமா? தீர்த்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்வதுமாய் இருக்க வேண்டுமா? உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்வதுமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு வசனத்தை கேட்கிறோம், அது உண்மையாய் பற்றி இருக்கிறோமா, பிடித்து இருக்கிறோமா, அதை கேட்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தீர்த்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒருவனும் உன்னை அசைக்கை பண்ண இடம் கொடாது இருப்பாயாக. கிறிஸ்தவர்கள் சொன்னா மீண்டும் ஒரு அர்த்தம் வரணும். அவர் வைராக்கியமானவர்கள், விசுவாசமானவர்கள், கிறிஸ்து அவர்கள் இருக்கிறார், கிறிஸ்து வல்லமை இருக்குது, அவர் ஜெபித்தால் சுகம் அடைய முடியும், அவர் ஜெபித்தால் இந்த உலகத்தின் அரசியலே மாற்ற முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் அறிவுரையும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதை கேட்டு வாழ்கிறோமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு அறிவுரை கொடுக்கிறார். நீங்க பிறகு நல்லது சொல்லணும். புத்தி சொன்னா நான் கெட்ட சொல்லக்கூடாது, நல்லதுதான் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் இருக்கிறார். கடந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நாணிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும் தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாமெல்லாம் பலவீனமானவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். எதற்காக? ஆண்டவரின் பிள்ளைகளாக இருப்பதற்காக. அந்த வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல் பகுதி படித்து பார்க்கும்போது அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, குணமாக்கும் குளத்திலே இறங்கினாலும் சுகம் கிடைக்கும். குணமாக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் சுகம் கிடைக்கும். குணமாக்குற அறிவுரையை கடைபிடித்தாலும் உங்களோட வாழ்க்கையிலே சுகம் கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய திறனை இழக்க வேண்டும். என்னுடைய திறமை எல்லாவற்றையும் எழுந்து போகிறேன். நான் டிசேபிளாக மாறுகிறேன். ஏனென்றால் என் திறன், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. இயேசுவின் திறன், இயேசுவின் அறிவு, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ஆஸ்தி, அந்தஸ்து, இயேசுவின் சுகம் கொடுக்கிற தன்மை, இயேசுவின் வசனத்தை போதிக்கிற தன்மை, எனக்கு அந்த திறன் வேண்டும். நான் மாற்றுத்திறனாளியாக இருக்க விரும்புகிறேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக இருக்க விரும்புகிறேன். உலகத்தில் நான் பைத்தியமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அதே போல் என்னையும் ஆண்டவரை மாற்றுத்திறனாளியாக மாற்றும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சுய எண்ணங்கள், சுய சித்தங்கள், சுய நோக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்றுகளாக ஆக்கி உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அந்த செயல்பாட்டுக்கு வரும்போது ஒரு புதிய மாற்றுத்திறனை பெற முடியும். என்னை பயப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அந்த பலத்தை பெறுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய திறனை இழக்க செய்து இயேசு திறனுக்கு நம்ம ஒப்புவித்து மாற்றுத்திறனாளியாக நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எழுந்து உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட. இருந்து வரை தலையை தாக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாற்றுத்திறனாளி வாழ்வின் புனிதம் என்று பார்க்கிறோம். இவ்வளவு பலவீனமானவருக்கு இயற்கையாகவே நீர் இன்னும் ஒரு புதிய சக்தியை கொடுத்திருக்கிறீர், புதிய பலத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். உடைய நாளில் 38 வருஷமாக இருந்தவனுக்கு அவனுக்குள்ள ஒரு பலம் இருந்தது, ஆனால் அவனுக்கு அதை தெரியவில்லை. நீர் அறிவித்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது பலன் அடைந்து தன் படிக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து செல்வதை நான் திருமறையில் பார்க்கிறோம். அதே நபர் மீண்டும் தேவாலயத்தை பார்த்து அவனுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தீர். அதிக கேடனது உண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதே. எச்சரிப்பு சத்தம், அறிவுரையை, பிரசன்னத்தை, வசனத்தை நாங்கள் கேட்க மட்டுமல்ல, அதை கேட்டு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம்.
குணமாக்கப்படத்தில் இறங்கினாலும் எப்பொழுது கலக்கும் என்று காத்திருக்கிற இந்த சப்பானிகள் குருடைகள் ஊடகங்கள் போல நாங்கள் இருந்தாலும் காத்திருக்க தன்மை எங்களுக்கு தேவை. குழந்தையே பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவையும் பார்க்க வேண்டும். இயேசுவையே பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, இயேசு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த தன்மைகளை எங்களுடைய திறமையை மாற்றி இயேசுவின் திறமைக்குள் வளர்த்து எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களை வழிநடத்தும். எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு இப்படிப்பட்ட தன்மையிலே தேவத்தை ஒவ்வொருவரும் வாழ்ந்து இயேசுக்கு நாங்கள் திறமை உடையவர்கள், இயேசுவின் ஊழியக்காரர்கள், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்ற ஒரு புதிய அர்ப்பணிப்போடு வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருடைய பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வழக்கம் போல நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை முதல் ஆராதனை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை இரண்டாம் ஆராதனை நடைபெறும். சபையார் ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். இந்த காணொலி காட்சியானது ஆலயத்துக்கு வர முடியாத 65 வயது மேற்பட்டவருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு தான். எனவே ஆலயத்தில் இருக்கிற சபை மக்கள், ஆலயத்துக்கு வரக்கூடிய சபை மக்கள் கண்டிப்பாக காணொலி பார்த்து விட்டு இருக்க வேண்டாம். ஆலயத்துக்கு வந்து ஆலயம் கலந்து கொள்ளுமாறும், உங்களுடைய ஆலய ஆலய காணிக்கை, சந்தா காணிக்கை, அனைத்து காணிக்கை படைக்கவும், உங்கள் குடும்ப காணிக்கை வாங்கி வந்து படைக்கவும் நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலை 11 மணி முதல் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடைபெறும். சபையின் ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும், பெற்றோர் ஒரு செல்போன் கொடுத்து உதவி செய்யுமாறும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் 11/10 திருமதி ஜாஸ்மின் சௌந்தரி, வைஃப் ஆஃப் திரு எஸ் சால்கன் சாம்வேல். 12/10 திரு ஜே ஜாஷ்வா, சன் ஆஃப் திரு டி ஜபராஜ். 12/10 செல்வி லீலா, டாக்டர் ஆஃப் திரு ஏ ராஜா. 13/10 ஜே பெலிக்ஸ், சன் ஆஃப் திரு வி ஜெயக்குமார். 14/10 திருமதி லிபனோன் டேனியல், திரு ஜி ஜெபர்சன், பிரின்ஸ் ஜெபஸ்டின், சன் ஆஃப் பிரின்ஸ் ஜெபஸ்டின், சன் ஆஃப் திரு டி ஜெபராஜ். திருமதி பொன் எப்சிபா, வைஃப் ஆஃப் திரு சாம்சன் செல்வகுமார். 15/10 திருமதி ஆலிஸ் செல்லப்பாண்டி, திரு எஸ் பிராங்க்லின். 17/10 திரு வெலிங்டன் பிரபாகர், திரு எம் தோமான். பிறந்தநாள் கொண்டாடும் மனமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தின் கூறுகளை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டுமாக கடவுளை துதிக்கணுமாகவும் பொதுவான ஜப ஆயத்தப்படுவதாக கிறிஸ்து சபை கீர்த்தனையில் 142வது கீர்த்தனை முதல் 3 கவிகள் பாடுவோம். அல்லவே முதல் 3 கவிகள். 142வது கீர்த்தனை.
இறங்கும் கருணை மிகுந்த வள்ளல் பிறனாக இயேசு பிரானே, உடைய திறன் கொண்டு ஆவியின் மூலமாக நாங்கள் வரம் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுடைய திறனை இழந்து உடைய திறனை பெற்று இயேசுக்கு நாங்கள் மாற்று திறனாளியாக வாழ விரும்புகிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கெங்கே பலிகளுக்கு எங்கெங்கே குறைவுக்கு அங்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். குளத்தின் மூலமாக சுகம் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தண்ணீர் மூலமாக, தண்ணீர் கலக்கும் மூலமாக சுகம் பெறுவது அநேகர் காத்திருக்கிறார்கள். குணமாக்கும் இயேசு எங்களை தேடி வருகிறார், கேள்வி கேட்கிறார், நாங்கள் சொல்லுகிற பதிலையும் கேட்கிறார், எங்கள் விருப்பத்தையும் கேட்கிறார், எங்கள் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையின் தேவையிலிருந்து எனக்குள் இருக்கிற திறனை எனக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்தார். நீ எழுதும் படிப்பு எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது உலகமாக அந்த திறன் எனக்கு இருந்தும் நான் அறியாமல் இருந்தேன். அந்த திறனை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், எனக்கு உணர்த்தினார். நான் இயேசுவின் திறனை பெற்று எழுந்து நடக்கிறேன், சுகம் பெறுகிறேன். குணமாக்கிறவனுக்கு அறிவுரை கூறினேன், எங்களுக்கு அறிவுரை எச்சரிக்கையாது, போதித்துக் கொண்டே விளைத்திரு, உறுதியாது. ஆமாம், இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாங்கள் போதிக்கவும், ஒரு வசனத்தை நிலைத்திருக்கும், வசனத்தை எச்சரிக்கையாக இருக்கும், தேவைக்கும் எல்லாவற்றும் அதில் வாழ்ந்து காட்டும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ அறிவுரை கூறுகிறது. உலகம் எல்லா மக்களும் இயேசுவின் பிள்ளைகளும் மாறுவதற்கு நீங்கள் உலகம் வந்து போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், அறிவுரை கொடுத்திருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன். இந்த கட்டளையை, அறிவுரையை, பிரசங்கத்தை நாங்கள் ஏற்று அதை கேட்டு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். அப்பொழுதுதான் இயேசுவின் திறனை மற்றவர்களுக்கு காண முடியும். இவர்களும் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள், கிறிஸ்துவின் திறனை இவர்களில் பார்க்கிறோம். ஆமன்றே, பேரின் நிழல் பட்டவுடனே அநேக வியாதித்தர்கள் சுகம் பெற்றதை நாங்கள் திருமறையிலே பார்க்கிறோம். உடைய சீசுகளை வல்லமைப்படுத்தி நாங்களும் விசுவாசிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கும் போது, யாரால் கலைஞர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுள்ளதே கிடைத்து பாடும். இப்போ திருச்சி பேர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி வயதில் தாய் மகள் தந்தைமன் அனைவருக்கும் நல்ல சரி, சுகம், பலம், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பு நேரத்தில் வழிநடத்த இயற்கையாக பலவீனங்கள், சுகவீனங்கள் அவர்களுக்கு எடுக்க மருந்து மாத்திரைக்கு மேலாக அற்பமான கிருபிகரம் அவர்களை தொட்டு ஆசீர்வத்தை பரிமாண சுகத்தால் வெள்ளத்தால் ஆசீர்வத்தை வழிநடத்தும் இயற்கையை சூழ்நிலையை அவர்களுக்கு எந்த பாதிப்பாலும் பாதுகாத்துகளும். 3 வயதுக்கப்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகள் கைப்பிடிக்க ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த அறிமுக பிள்ளைகளுக்கு நல்ல சரி, சுகம், பலன், போதிய பாதுகாப்பு கொடுக்கிற உணவு, ஆகாரம், தண்ணீர், மருத்துவ சிகிச்சைகள், தடுப்பூசிகள் அனைத்தும் ஏற்கனவே பெற்றோர் ஜபத்திலே போட்டு பிள்ளைகளை பத்திரம் வளர்க்க வழிநடத்த திரும்பி பாட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். குறிப்பாக KG முதல் 12th வரை படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபுதமை ஆசிரியர் வழிநடத்தி. ஒரு சில பிள்ளைகள் காணொலிகள் மூலமாக காலாண்டத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தேர்வு எழுதுவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த அறிமுக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். பிறகு கல்விகளை திறக்கப்படும் போது தூய்மைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய பிள்ளைகள் பத்திரமாக சேர்ந்து கல்விகளை சேர்ந்து படித்து அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேர்ச்சி பெற நீர் கிடைக்க பாட்டு. எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் தொற்றுகள், சுகைகள், கழிவு கொண்டு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். கல்லூரியிலே தேர்வில் சேர்ந்திருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும். புதிய அனுபவம் மண்டலை ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கல்லூரி பாடங்களை படிக்க அவர்களுக்கு திருப்பி பாட்டும். அதுக்கு வசதி வாய்ப்பு உருவாக்க தரும் மன்றாடுகிறோம். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, அறிவர் பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி மட்டுமாக சிறப்பு வகுப்பு படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கும். வரப்போனாக எழுதுவதற்கு செமஸ்டர் தேர்வுக்கு நல்ல முறையில் ஆயத்தப்பட்டு தன்னுடைய தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேர்ச்சி பெற கிருபிப்பார். ஒருடைய கல்லூரி செய்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் காரியங்களுக்கு ஜெபிக்கும். அதுக்கேற்ற வசதி வாய்ப்பை பெற்றோர்கள் உருவாக்கி தர பிள்ளைகள் ஃபீஸ் கட்டி முடித்து பிள்ளைகள் புக்ஸ் வாங்க, நோட்ஸ் வாங்க, மற்றுமாக ஆன்லைன் மூலம் கற்பிடப்பாடு கவனமாக படிக்க நீர் அவளுக்கும் தேவைப்படுவது கிருபிப்பாட்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல ஆசமான வேலைவாய்ப்பை உருவாக்கி தர மன்றாட பண்ணுறேன். வேலை செய்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். பஞ்சத்தில் உண்மையான அநேகத்தையுமே அதிகார வைக்கும் அடையாளமாக அவர்கள் செய்கிற பணியிலே, ஊழியத்திலே, வேலையிலே திறம்பட நேர்த்தியாக சபையாக செயல்பட பணி நுணுக்கள் நடந்து கொள்ள தேவைக்குமே பணி நுணுக்கள் கற்றுக்கொள்ள நீர்களுக்கு கிருபை பாட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நிலவட்ட பணிகள் காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக, ஊதியர்கள் காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை அதிகாரிகளுக்கு தயவு கிடைக்க, பாராட்டு கிடைக்க, ஊதியவர் கிடைக்க, பணிவர் கிடைக்க நீர் கிருபை பாட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சியில் ஒரு சில குடும்பத்தின் பிள்ளைகள் வெளிநாட்டிற்காக எங்கே இருந்தாலும் அல்லது இந்த இடங்களெல்லாம் தூய்மைப்படுத்தி தாரும். பத்திரமாக வீட்டிலே இருந்து பணி செய்யும் போது அது உங்களுக்கு ஆசமாற்றி கிருபை பாட்டும். 2020ஆம் ஆண்டு வரை
வெளிநாட்டு பிள்ளை யாரும் வீட்டை விட்டு வெளிவரக்கூடாது, ஆன்லைன் மூலம் தான் நாங்கள் பணியை சென்று பிள்ளைகளும் அதைத்தான் ஆன்லைனில் படிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று அவருடைய பெற்றோர்கள் இங்கிருந்து தொலைக்காட்சி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தினந்தோறும் பேசி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அது அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீர் கிடைப்பாகும். வெளிநாடு சென்றிருக்க புதிதாக அனுபவத்தை சென்றிருக்க பிள்ளைகளுக்காக மிகவும் அங்கே புதிய அனுபவம் மண்டலை இருக்க இடம் தேவை, உணவு தேவை, அங்கே இருக்க வேலைக்காரிகளுக்காக ஜெபிக்கும். ஞானமாக யுகமாக எல்லா வேலையும் நல்ல பயிற்சி பெற, அதில் நிலந்தனம் கிடைக்க, பணியை கிடைக்க, பணி உயர்வு கிடைக்க நீர் கிடைப்பாகும் மண்டலை. இப்போ என்னுடைய திருச்சி பெற்றோர் ஜெபிக்கும். மத்திய அரசாங்கத்திலே, தமிழக அரசாங்கத்திலே, கல்லூரி நிர்வாகத்திலே, பள்ளி நிர்வாகத்திலே மற்றுமாக தனியார் பிசினஸ் அடியர்களுக்காக, தனியார் தொழில்துறை பிரச்சனை அடியர்களுக்காக, சிறு தொழிற்சாலை அடியர்களுக்காக, அதிகமான குடும்பத்தின் மக்கள் வியாபாரம் செய்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்கள் செய்கிற பணியிலே பணி உயர்வு கிடைக்க போதிய பாதுகாப்போடு பணி செய்ய திருப்பி பார்க்க மாட்டே. வாகன ஓட்டுநர்களை ஜெபிக்கும். அவர்கள் வாகனத்தை இயக்கும் போது முற்புறத்திலும் பிற்புறத்தில் வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் உள்ளும் புறமும் அரசு சட்டத்தில் கண்டிப்பாக கடைபிடித்து பணி செய்து கடினப்பட்டு உழைத்து அதுமான கணக்கு ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது இதெல்லாம் தேவைக்கும் போதுமானது நிறைவானது இருக்க நீர் திருப்பி பாட்டும். கடையில் வியாபார அடிகளுக்கு அவர்களும் சமூகங்களுக்கு கடைபிடிக்க கடைக்கு மக்கள் வரும்போதும் பத்திரமாக அவர்கள் பொருட்களை விற்க வாங்க அவர்களுக்கு தேவைக்குள்ள பொருட்களை எடுத்துக் கொடுக்கும் போது அதில் எந்த விதமான சுகீரங்கள் தொற்றுகள் பரவிடாமல் இருக்க கிருபை பார்க்குமாறு சிறப்பு ஜெபிக்கும். ஒரு சில குடும்பத்து மக்கள் வாழ்க்கையில் மன கஷ்டம், பண நெருக்கடி, வியாபாரமின்மை, பணம் கடை மூடுகிற சூழ்நிலை, கடை மூடி வியாபாரத்துக்காக ஊருக்கு சென்று பணத்தை தேடி மீண்டும் வந்து கடையை திறக்க அவரோட காத்திருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கும். பாரமான சூழ்நிலை குடும்பத்து மக்களுக்கு ஆறுதலின் தேடி விசுவாச நம்பிக்கையும் மீண்டும் சுபிச்சமான ஆசிரியத்தை வேணுண்டால் நீ கைது செல்லாத கத்தரன் மென்மேலும் ஆசிரியர் நீ கீழாக மேலாக கத்தரன் வாழாக்கும் தலையாக்குவார். நீ அனைத்து கடுபடுப்பார். நீயோ கடன் வாங்குவதற்கு வசனத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த வசனம் உண்மை. அந்த வசனத்தை அடிப்படையில் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட தேவையுள்ளவர்கள் ஏற்படைய வெகு சீக்கிரமாக மீண்டும் சுபிச்சமான ஆசிரியமான வியாபார விருத்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அவருக்கு தேவை உண்டு. கிருபை பாவட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். 25 மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளர் ஜெபிக்கும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு வெகு சீக்கிரம் நல்ல ஆசீர்வாதம் அழைத்து சேர்க்காது. இந்த ஆண்டு அப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆரம்பத்தை பெற இல்லை திருமணத்தை இணைக்கப்பட நீரவருக்கு கிருபிப்பார். ஒரு சில குடும்பத்தின் பிள்ளைகள் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்படுகிறார்களே அவருடைய நிச்சயதார்த்த உணவுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்கு ஆயத்தங்கள் திருமணத்துக்குரிய டேட் பிக்ஸ் பண்ணுகிறார்கள். அந்த ஆயத்தங்களை ஜெபிக்கிறோம். அதுக்கு பொருளாதாரத்தை பணி தேவை, ஆட்கள் தேவை. குறிப்பாக எந்த விதத்திலும் இந்த சூழ்நிலையிலும் தொற்றுகள் ஒன்றும் பரவாமல் இருக்க கத்ததாமே கிருபை பாவட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கும். புதிதாக திருமணம் இணைக்கப்பட்ட புதுமண தமிழ் குடும்ப வாழ்க்கை ஜெபிக்கும். எல்லா வாழ்விலும் ஒரு போதிய ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் நிறைவாக ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுவிட கிருபை பாட்டும். பிரசவத்துக்காக காத்திருந்த சகோதரர் ஜெபிக்கும். விசுவாசத்தை, நம்பிக்கை தாரும், தைரியத்தை தாரும். அதே நேரம் ஜெபத்தை வேதவாசித்து நீ கொடுக்கப்படுற கற்பத்தை கனி தேவத்தின் மேல் சுகப்பிரசவத்திலே பெற்றெடுக்க நீர் கிருபிப்பார் ஜெபிக்கிறோம். பிரசவித்த சகோதரன் ஜெபிக்க அவருடைய விரைவில் நீக்கும் நல்ல சரிய சுகத்தை படைத்து தாய்க்கு பிள்ளைக்கும் கிருபியாக கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை வழிநடத்தவும் கொண்டாடப்படுவேன். இல்லவாக்கு இல்லையே என்று எதிர்கொள்ள சகோதரர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இது கத்ரால் கொடுக்கிற ஆசிரமம். ஏனென்றால் இதன் பிள்ளைகள் கத்ராவ சுதந்திரம் கற்பித்து கனி அவரால் கிடைக்கப்பட்ட பலன். அந்த வசனம் உண்மையான அந்த வசனத்தை அடிப்படை ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட தேவை எங்கள் குடும்பத்தை சேர்ந்த உடன்பிறப்பின் குடும்பத்தை பிள்ளை ஒரே மக்கள் பிள்ளை யாராக இருந்தாலும் என் மகளுக்காக ஜெபின்னு சொல்லி கேட்டு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஜெபத்தின் மூலம் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தவும் நான் கொண்டாடுகின்றேன். ஒரு சில குடும்பத்து மக்கள் வாழ்விலே குழந்தைகளை பற்றி இழந்திருக்கிற சூழ்நிலை உண்டாகிறே. ஒரே மக்கள் இருந்திருக்கார்கள், தாய் இருந்திருக்கார்கள். இப்படிப்பட்ட துக்கத்திற்கு குடும்பத்து மக்களுக்கு ஆறுதலை தேடி விசுவாச நம்பிக்கையும் தொடர்ந்து கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கும். சுகீனமாக இருக்கிற பெற்றோர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, வயதிருந்த தாய்மார்கள், தந்தைமார் யாராவது ஊரில் இருந்தாலும் அவளுக்காக ஜெபிக்கும். அவளுக்கு நல்ல சரிய சுகத்தை வளர்த்திருந்தாலும் உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக பலவீனப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும். குறிப்பாக உடம்பிலே கை கால் படைச்சு இடுப்போல் மூட்டுவலி இன்னும் சொல்ல முடியாத பலவீனங்கள் எங்கிருந்தாலும் அதெல்லாம் நீக்குவதற்கு ஒரு வஸ்திரம் பட, உடைய கிருபிக்காரத்தோட, உடைய ரத்தம் தெரிவிக்கப்பட, உடைய வார்த்தைக்கு கீழ்படிய எங்களை தேடி வந்து நீர் சுகத்தை கொடுக்க தேவத்தை உமிழ்ந்து சுகப்படுத்தீர். தொட்டு சுகப்படுத்தீர், வார்த்தை மூலம் சுகப்படுத்தீர், கேள்வியை கேட்டு சுகப்படுத்தீர், அட்டையை கொடுத்து சுகப்படுத்தீர். அந்த சுகத்தை எப்படிப்பட்ட தேவைகள் யாராலும் பெற்று ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாத இறுதிப்பட பெற்று ஆண்டு திருசும் நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் சாட்சி எடுக்க கத்தத்தாமே கிருபைப்பால் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சி மக்கள் கட்டால் சொல்லுக்கும் தங்களால் முடிந்த ஊழியர்களை தாங்கிக் கொண்டிருக்கிற IMS, IEM, மாணவனம், PWC, MPHS ஊழியம், விழிப்புணர்ச்சி, DB ஊழியம், வட மாநில பணிசை ஊழியர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், அனைத்தளத்தின் தேவைகள், விசுவாசங்கள் தேவைகள், அதோடு மட்டுமல்ல தென் மாவட்ட பணிசை ஊழியக்காரர்கள், காணொலி ஊழியர்கள், தொலைக்காட்சி ஊழியர்கள் அனைத்தையும் தத்தத்தாமே
நீர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து தர மன்றாடுகிறேன். எங்களுடைய திருச்சி மக்கள் ஆலய ஆராதனை காணிக்கை, நன்றி காணிக்கை, துதி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, வியாபார விருத்தி காணிக்கை, தசமபாக காணிக்கை மற்றும் ஆலய கட்டட காணிக்கை, சந்தா காணிக்கை வேண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லம் தேடி வாங்கி கொண்டிருக்கிறோம். இல்லத்தில் வந்து வாங்க வேண்டும் அழைக்கிறார்கள். ஆலை தந்து கொடுக்க இப்படிப்பட்ட சூழல் மக்கள் அனைவரையும் பரிசுத்தமான கிருமியின் தோட்டு ஆசிரியர் அவருடைய குடும்பத்தை இல்லத்தை அனைத்தையும் நீர்களுக்கு நிறைவேற்ற மன்றாடுகிறோம். எங்களுடைய திருமணத்தை பேரமா வேலை பணிக்காக, திருமணத்தை பணியாற்ற ஆயுதங்களுக்காக, உதவி ஆயுதங்களுக்காக, இணை ஆயுதங்களுக்காக, புதிதாக வரக்கூடிய டீக்கன்ஸ்க்காக, புதிதாக பொறுப்பேற்ற சபை ஊழியர்கள் அனைவருக்காக ஜெபிக்க மாட்டேன். குறிப்பாக அல்லும் என்னுடைய பாஸ்டர் மெம்பர்ஸ், ஆபீஸ் பேரர், டிசி மெம்பர், எங்களுடைய ஆலய ஊழியர் குடும்பம், அவருடைய பிள்ளைகள் மட்டுமாக கடந்த நாட்களில் விளைவிடப்பட்டு சுகையினப்பட்டு தொற்று நோய் பாதிக்கப்பட்ட குடும்பத்து மக்களுக்கு எந்த விதத்திலும் சுகையினங்கள் விலை மீண்டு வராமல் பாதுகாத்து ஒரு சில குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்விலே அறுவை சிகிச்சை செய்து காத்து கொண்டிருக்க அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாற்றம் மூலமாக நல்ல சுகத்தை முழுமையாக அவர் பெற்றுக்கொள்ள கத்ததாமே கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கும். எங்களுடைய திருச்சம் சார்ந்த உரையின் மக்கள் உடம்பிற்கு இணைந்த மண்டலம் யாருக்காக ஜெபிக்கும். இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாள் கொண்ட அனைத்து அடையாளத்தில் நல்ல சரிய சுகத்தை பலத்தில் கத்ததாமே கிருபியா கட்டளையிட்டு ஆசிரியர் வழிநடத்து வெகு சீக்கிரமாக உங்க சுத்தினால் இந்த கொடியிலிருந்து நாம் விடுதலை பெறத்தக்கதாக கிருபி பாட்டும். இந்த கொடைகளுக்கு ஈடுபடுகிற மருத்துவர்கள், தாதிமார்கள், தூய்மையாளர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் அதிகாரிகள் மற்றும் தமிழக முதலமைச்சர், மருத்துவ அமைச்சர், மருத்துவ செயலர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர்களுக்கு யாருக்கு எந்த தொற்று வராமல் நேர்த்தியாக செயல்பட தொற்று வெகுசிப்பான மறையத்தக்கதாக நீ பிடிக்கப்பட்ட விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பார். காற்றை கடலை அமைதலாக இடையாத அப்படியானது அப்படியே போல ஒரு வார்த்தைக்கு இந்த நோய் அகன்று போகத்தக்கதாக கிருபை பாடுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை காத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய வார்த்தை மற்றும் தீர்க்கத்தை பெற்றுள்ளோம். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். தேர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பிள்ளைகளும் தன்னுடைய தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற அவளுக்கு வேண்டிய நாணத்தால் நீ நிறைத்தை வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். இப்படிமா நாங்கள் கேட்க மறந்த அனைத்து தேவையும் கத்ததாமே நீர் எங்களுக்கு நிறைவேற்ற மன்றாடும். விசேஷமாக ஆலய கட்டுமான பணிக்காக அவ்வப்போது அதிகாரிகளுக்கு கடித தொடர்பு மூலமாக ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அதுக்கேற்ற உத்தரவு கிடைக்க கிடைப்பாடு. இந்த ஆலய வளாகத்துக்காக நீ நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறுடைய இரண்டு ஆலயங்களுக்காக வருகிற திருச்செங்கோடு போதிய பாதுகாப்போடு வந்து ஆலயங்கள் கலந்து கொண்டு உங்க வெகு சீக்கிரமாக விசேஷமான ஆலயங்கள் நிகழ கத்ததாமே நீர் அனுமதி தர அதுக்கேற்ற வாய்ப்பு உருவாக்கி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே திருப்பி பாகட்டும். நீ பேர் சித்திரத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆலய ஆராதனை நிறைவேற்றலாம். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையில் 262வது பாமாலையில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலையில் 262 முதல் 3 கவிகள். பாடி
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நம்முடைய இல்லத்திலே இருப்போமாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.